சரி, கடந்த நாட்களில் நாம் கவனித்தோம். கடந்த நாட்களில் ஊமைகளை குறித்து நாம் அதிகமாய் நம்ம கவனித்தோம். 13ஆம் அதிகாரத்தில் உள்ள ஊமையை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த ஊமையில நிலங்களை குறித்து நம்ம கவனித்தோம். ரொம்ப மிக முக்கியமான காரியங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்தேயு 18ஆம் அதிகாரம். மத்தேயு 18ஆம் அதிகாரம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் உள்ள 15வது வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 15லிருந்து 35வது வசனம் வரை, கடைசி வசனம் வரை, இந்த 15வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை ஒரே ஒரு செய்தி தான், ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். அது என்னவென்றால் மன்னித்தல். மன்னித்தல் ரொம்ப மிக முக்கியமான காரியம். இந்த ஆண்டவருடைய காரியத்தை நம்ம இதில் கவனிப்போமே. ஏன்னா திருப்பிக் கொள்ளுங்கள், அதுல 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு 21லிருந்து வாசம் 21. குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்கணும்? இப்பதான் நமக்கு கூட நிறைய கேள்வி இல்லையா? நமக்கு நம்முடைய சகோதரர்களை அல்லது நமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை நம்ம கூட நிறைய நேரம் கேட்கிறோம், எத்தனை முறை மன்னிக்கிறது? நம்ம வீட்லயே இப்படி சொல்லுவோம், எத்தனை முறை நான் உன்னை மன்னிக்கிறது? எத்தனை முறை மன்னிக்கலாம்? எவ்வளவு தூரம், எவ்வளவு மன்னிக்கணும்? 7-70ன்னா எவ்வளவு? அப்ப நம்ம சொல்லுவோம்ல, 2 முறை பார்த்துட்டேன், 3வது முறையும் நான் பார்த்துட்டேன், இனிமே அப்படின்றது இருக்கும் இல்லையா? இல்ல அப்படின்னா அப்ப நம்முடைய மன்னிப்பு என்பது எத்தனை தரம்? சரி, அப்போ எத்தனை முறை, எத்தனை தரம் அல்லது எத்தனை முறை? பேதுருடைய கேள்வி அதான் இல்ல. அங்க சொல்றாரு பாருங்க, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால். அப்படின்னா செய்து வந்தால்னா என்ன? அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான்னா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு தொடர்ச்சியா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? ஏறக்கட்டில் இல்ல, எவ்வளவு காலம் நான் பார்க்கறது, எவ்வளவு நான் சகிக்கிறது, எவ்வளவு அப்படின்றது இருக்குல்ல. கண்டிப்பா அது மாம்சத்துல இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இதுல சகோதரன் என்ற வார்த்தை இருக்குது பாருங்க. என்ன வார்த்தை? சகோதரன். முதல்ல இந்த சகோதரன் என்றத நம்ம பார்க்கலாம். சகோதரன் அப்படின்னா 2 விதமா நம்ம எடுத்துக்கலாமா? ஒன்று, எப்படி எடுத்துக்கலாம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம யாராதான் நினைக்கிறோம்? சகோதரர்களாக மறைக்கிறோம் இல்லையா? நினைத்திருக்கிறோம். இப்படி ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது ஒரு இன்னொரு அனுபவம், ரட்சிக்கப்படாத உலக நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்குவோம். இது பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற சகோதரர்களை குறித்து நம்ம இன்னும் என்ன நினைக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துல பங்கு பெறுகிறபடினால, அவருடைய அப்பத்திலேயும் ரசத்திலேயும் பங்கு பெறுகிறபடினால நாம் தனித்தவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள் என்பதை முதல்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிப்போமேனா, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும். ரைட், அப்ப நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி யாரா இருக்கிறோம்?
அப்போ இந்த கிறிஸ்துவின் சரீரம் என்பதுதான் எதுன்னு நம்ம சொல்லலாம்? சபை இல்லையா? கிறிஸ்துவின் சரீரம் தான் என்னது? சபை. அப்ப இந்த சபையில நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? ஒவ்வொருவரும் யாராக இருக்கிறோம்? அவயவங்களாக நம்ம இருக்கிறோம். அது மறந்துடக்கூடாது. அப்போ நீங்களே இந்த இந்த சபையில பாத்தீங்க அப்படின்னா, அதே 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 13 வாசிமா. கவனிங்க, நாம் யூதராயினும் கவனிங்க, 4 கேட்டகரியை சொல்றார். யூதர், கிரேக்கர், சுயாதீனர், யார் அடுத்தது? அடிமை. இந்த 4 அனுபவங்களும் வெவ்வேறு தானே. யூதர்கள் வேற அனுபவத்தை சார்ந்தவர்கள், கிரேக்கர்கள் ரட்சிக்கப்படாத உலகத்தை சார்ந்தவர்கள், சுயாதீனர் தனக்கென்று ஒரு நீதியை உடையவர்கள் தான் யாரு? ஆமா, அதாவது தங்களுக்கென்னு ஒரு பாதையை வச்சுக்கிட்டு போறவங்க இவங்க எல்லாம். அதாவது எறும்புக்கு கூட தீமை செய்ய மாட்டாங்க. யாரு? ஆமா, இந்த சுயநீதி உடையவர்கள் எதுக்கு கூட தீமை செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? அது செய்ய மாட்டாங்க. அவங்க நீதி என்னவோ அதை தான் செய்வாங்க. அதான் சுயாதீனர். அடுத்தது என்னது? அடிமையானவர்கள். இது விடுதலையாக்கப்பட்டவர்கள் வச்சுக்குவோம். இப்படிப்பட்டவர்கள நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 4 பேரையும் 4 அனுபவத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரே ஒரு சிலுவை தான். ஒரே ஒரு சிலுவை தான். ஒரே ஒரு என்னதுதான்? ஒரே ஒரு என்னதுதான்? ஒரே ஒரு ரத்தம் தான். இந்த ரத்தம் என்ன ஆகிருச்சு அப்படின்னா, யூதனையும் ரட்சிச்சிருச்சு, கிரேக்கனையும் ரட்சித்தது, சுயாதீனனையும் ரட்சித்தது. எதுவும் ரட்சித்தது? அடிமையானவனையும் ரட்சித்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இல்லாமல் வேறு ரத்தம் இல்லை, அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அப்ப இந்த நாமத்தினால எல்லாரையும் அவர் ரட்சித்து விடுதலையாக்கி யாரை கொண்டு வந்துட்டார்? இப்ப சபையை கொண்டு வந்துட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 48 வாசிமா. ஒரு நிமிஷம் வாசிங்க. 47வது வசனம். சாரி, 47. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், அப்ப யூதரா இருக்கட்டும், கிரேக்கரா இருக்கட்டும், அல்லது சுயாதீனனா இருக்கட்டும், அடிமையா இருக்கட்டும், ரட்சிக்கப்படுகிற எல்லாரும் எங்க சேர்த்தாரா? சபையில சேர்த்தார் இல்லையா? இது எல்லாரையும் கொண்டு வந்து சபையில சேர்த்தார். இப்ப சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள் சபைதான். ஆனா அந்த சபை எப்போ உயிர் அடைந்தது, எப்போ அது உயிர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா பெந்தகோஸ்து நாள்ல. எப்போ? பெந்தகோஸ்து நாள்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலதான் சபையானது ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி சபையை தன் சுய ரத்தத்தினால என்ன பண்ணிட்டாரு? சம்பாதித்துட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம். ஆகையால் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, நல்ல சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. அப்ப நம்முடைய ஆண்டவர் எந்த ரத்தத்தினாலே சம்பாதித்தார் சபையை? சுய ரத்தம், சொந்த ரத்தம். அதனாலதான் இவ்வளவு உரிமை உங்களுக்கு எனக்கும் உங்க மேல என் மேல ஆண்டவர் காண்பிக்கிறார். வேற ஒருவரையும் நம்ம தொடாதபடிக்கு ஏன் கர்த்தர் காத்துக் கொள்றாருன்னா, தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்ப இந்த சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபைய மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கண்காணிகளாக யாரை ஏற்படுத்தினாரா? கண்காணிகளாக மேய்ப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார், ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யாரை ஏற்படுத்தினார்? ஊழியர்களை. இந்த பரிசுத்த ஆவியானவரை எதற்கு அதிகாரியாக வச்சிட்டாரு? சபைக்கு அதிகாரியாக வச்சிட்டாரு.
இந்த சபை யாருக்குரிய சபை? தேவனுக்குரிய சபை. அப்ப தேவனுக்குரிய சபையை அவர் எப்படி சம்பாதித்தார்? குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதித்தார். பிதாவாகிய தேவனுடைய சபை தான் நாம. இந்த சபை அவர் எப்படி சம்பாதித்தார்னா, சுய ரத்தம். யாருடைய ரத்தம்? தேவனுடைய ரத்தம். அந்த தேவனுடைய ரத்தம் இப்ப யாராக வெளிப்பட்டது? பூமியில இயேசுவாக வெளிப்பட்டார். எப்படி? இப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அப்ப தேவனாய் இருந்தவர் பூமியில யாராக வெளிப்பட்டார்? மாம்சமாக வெளிப்பட்டார். ஏன் மாம்சத்துல வெளிப்பட்டார்? மாம்சத்துல வெளிப்படணும் இல்லையா? ஏன் மாம்சத்துல வெளிப்பட்டார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்து ரத்தத்தையும். அப்ப நாம இந்த மாம்சத்து ரத்தத்தை உடையவர்களாய் இருக்க பிதாவாகிய தேவனும் யார மாறிட்டாரு? மாம்சமும் ரத்தமும் உடையவர் ஆனார். மாம்சம் ரத்தமும் உடையவர். இந்த மாம்சம் ரத்தமும் உடையவர் ஆகிறதுக்காக தான் அவர் மரியாள் அம்மாவை தெரிந்து கொண்டு கர்ப்பத்தை ஆசீர்வதித்து அதுல தன்னை மாம்சமாக உண்டாக்கி கொண்டார். அப்ப ஏன் மாம்சம் அவசியம்னா, மாம்சம் கிழிக்கப்படணும். அந்த மாம்சம் கிழிக்கப்படும் போது ரத்தம் வெளிப்படப்படணும். அந்த ரத்தத்தினாலே மனுஷனுக்கு, மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாகும். இதற்காக தான் அவர் என்ன பண்ணார்? மாம்சத்துல வெளிப்பட்டார். அப்ப தேவன் தன் சுய ரத்தம் என்னன்னா, சொந்த ரத்தத்தினாலே யாரை சம்பாதித்தார்? சபையை. யார் மூலமாக? இயேசு மூலமாக. இயேசு மூலமாக சம்பாதித்த இந்த சபையை பிதாவாகிய தேவன் இந்த சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மேய்ப்பர்களை, ஊழியர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஊழியர்களை நியமிக்கிறத யாருதான்? ஊழியர்களை நியமிக்கிறது யாரு? சொல்லுங்க. ஊழியர்களை ஏற்படுத்துறது யாரு? இல்லையா? வாசிங்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஊழியத்திற்கு பிரித்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஊழியத்துக்கு என்ன பண்றாரு? அழைக்கிறார். இப்போ அங்க முதல் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருந்தாங்களாம் பாருங்க. பர்னபா, நீகர், சிமியோன், சிரேனே ஊரானாகிய லூகி, கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அப்ப இவங்க எல்லாம் ஒன்றாய் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக திருவுள்ளம் பற்றுகிறார். நான் அழைத்த ஊழியத்திற்காக சவுலையும், அதான் பவுல், சவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். அப்ப ஊழியத்திற்கு நம்ம நியமிப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஊழியத்திற்கு நியமிப்பது பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா சபையை சம்பாதித்தது கிறிஸ்து. இந்த சபைக்கு முழு பொறுப்பாளி யாருன்னா பிதாவாகிய தேவன். ஏன்னா அவர் தான் சொந்த ரத்தத்தினால உங்களை என்ன பண்ணிக்கிட்டாரு? யார் அந்த சொந்த ரத்தம்? தேவன் எதுல வெளிப்பட்டார்? 1 பேதுரு 3:16 1 தீமோத்தேயு 3:16 என்ன வாசிக்கிறோம்? 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியமானது ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். போதும். தேவன் மாம்சத்தில். அப்ப பிதாவாகிய தேவன் எதுல வெளிப்பட்டார்? மாம்சத்துல வெளிப்பட்டார். அப்ப மாம்சத்துல வெளிப்பட்டதுதான் யாரு நம்ம சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது எப்படி வெளிப்பட்டார்? மாம்சம் ரத்தமும் உடையவர் ஆனார். இந்த மாம்ச ரத்தத்தை கொடுத்துதான் யாரை சம்பாதித்தார்? சபையை சம்பாதித்தார். சபையை சம்பாதித்த இந்த சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊழியர்களை ஏற்படுத்தி இந்த சபையை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அவ்வளவுதான். சரியா? அப்போ இங்க இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, யூதர், கிரேக்கர், சுயாதீனர், அடிமை, இவங்க எல்லாரும் யாரை ஏற்றுக்கிட்டாங்க? இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எதுல இணைகிறார்கள்? சபையில இணைகிறாங்க. சபையில இணைந்த பிறகும் பாத்தீங்க அப்படின்னா, நான் யூத கிறிஸ்தவன், நான் கிரேக்க கிறிஸ்தவன், நான் சுயாதீன கிறிஸ்தவன், நான் அடிமை கிறிஸ்தவன், இப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாரும் பேசிக்கொண்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் சொல்றாங்கல்ல,
எங்க இருந்து வந்தாலும் எப்படியா, இப்போ ரட்சிக்கப்பட்டா கூட அவங்க பேரு போட்டு அது அவங்களுடைய அடைமொழியை போட்டுக்கிறாங்களா இல்லையா? அடையாளம் காண்பிக்கிறதுக்கு தான். யாருன்னு அடையாளம் காண்பிக்கிறாங்களா இல்லையா? பத்மாமான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா மணி ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஐயானா கூட சேர்த்துக்க வேண்டியதான் நீங்க. இவங்க எல்லாம் என்னது பேரு, கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு கூட எது மாற மாட்டேங்குது, அடைமொழி மாற மாட்டேங்குது இல்லையா? அது மாதிரிதான் யூதர். நாங்க கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு கூட நாங்க யூத கிறிஸ்தவர் அப்படின்னா நாங்க எதை சொல்ல வராங்க? இப்ப நாங்கள் யூதர்கள். நாங்க யாரு? கிரேக்கர்கள். கிரேக்கர்லயும் என்ன சொல்றாங்க? நான் அந்த மேலிடத்தில் உள்ளவர்கள், கீழிடத்தில் உள்ளவர்கள், இல்ல நாங்க மத்தியில உள்ளவர்கள், நாங்கள் சவுத்துல உள்ளவர்கள், நாங்கள் நார்த்ல உள்ளவர்கள், இல்ல இன்னும் வெஸ்ட் ஈஸ்ட் தான் சொல்லல. இது எல்லாம் என்ன ஆயிருது? ஆமா, அது அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு என்ன பிரிவு இருக்குது? இருக்குதா இல்லையா? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? சரி, இருக்குதா? இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப 13வது வசனத்துல வாசிச்சீங்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் சாரி கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13 வாசிச்சீங்கல்ல? யாராயிருந்தோம்? வாசிமா பாரு. நான் யூதராயினும் கிரேக்கராயினும் ஒரே ஆவினாலே. என்னதுனால அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. யூதன் தான், கிரேக்கன் தான், சுயாதீனம் தான், அடிமை தான். ஆனா இந்த 4 சமூகத்தை சேர்ந்தவர்கள், 4 பிரிவினைகளை சேர்ந்தவர்களையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மேல இருந்து வந்த பரிசுத்த ஆவியானவர் இங்க யூத, கிரேக்க, சுயாதீன, அடிமை அப்படின்னு இல்லாம ஒரே ஆவினால தாகம் தீர்க்கப்பட்டு ஒரே சபையாக கிறிஸ்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கிறது எது? பரிசுத்த ஆவியானவர். அதுதான் சொல்ற, ஒரே ஆவினால நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டுட்டோமா? அப்ப இனி நம்ம யாரு இல்ல? யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, சுயாதீனம் என்றும் இல்ல, அடிமை ஒன்றும் இல்ல, இன்னும் சொல்ற ஆண் என்றும் இல்ல. இப்ப எல்லாம் ஒரே ஆவினால நம்ம என்ன பண்ணப்பட்டுட்டோம்? தாகம் தீர்க்கப்பட்டு இங்க யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, யாரும் இல்லாதபடி சபையில இணைக்கப்பட்டு நம்ம யாரா இருக்கிறோம்? ஒரே சபையாக இருக்கிறோம். அப்படின்னா இதுல அவர் இணைக்கப்பட்டது ஒவ்வொருவரும் யாராக காணப்படுகிறோம்? அவயவங்களாக. யூதன் ஒரு கைனா கிரேக்கம் இன்னொரு கை, சுயாதீனம் ஒரு காலுனா அடிமை யாரு? ஏன்னா முழுக்க முழுக்க இது எது? கிறிஸ்துவின் சபையார். கிறிஸ்துவின் சபையார். பொதுவாவே நம்ம பேர் வைக்கிறதா கூட என்ன பேர் வைக்கணும் சபைகளுக்குன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபை. அதான் பேர். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபை. ஏன்னா தேவனுடைய சபை என்பது யாருக்குள்ளாக தான் இருக்கணும். அப்ப இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய சபையில எது இருக்காது? ஆமா இல்ல. இப்ப நம்ம ஒரு பேனர் வச்சுக்கிறோம், ஒரு பேர் வச்சுக்கிறோம். ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கு அவசியம். என்ன பேர் இருக்குது? இப்ப சாம் டேனியல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறதுனால ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிறோமே தவிர, இந்த ரியாலிட்டி என்னன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபை தான் சரியானது. காரணம், அந்த சபைக்கு சொந்தக்காரர் பிதாவாகியது. அதை யாரு கொண்டு சம்பாதித்தார்? யாரை கொண்டு ஊழியர்களை ஏற்படுத்தி அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்? முழுக்க முழுக்க அவங்களுக்கு உரியது. கெட்டு போனாலும் அவங்களுக்கு தான் நஷ்டம், நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு தான் யாரு லாபம். ஏன்? அதுக்கு பிரயாசப்படுகிறவர்கள் பிதாவாகிய தேவனும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர். சோ இந்த இடத்துல நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த சபையில இணைக்கப்பட்டு ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது எல்லாரும் யார மாறி விடுகிறோம்? ஒரே சபையாய் மாறுகிறோம். யூதனையும் இல்ல. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், ரோமருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி இப்போதுமா ஆவின்படி ஏற்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். எங்க விருத்த சேதனம் வரணும்?
இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனம். இப்போ ஏன் இவன் மேன்மை பாராட்டுறான் இந்த யூதன்? நாங்க எல்லாம் யாரு? விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாங்க எல்லாம் யாரு? விருத்த சேதனம். அப்படின்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு அடையாளம். அதனாலதான் தாவீது சொல்லுவார், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்தும். விருத்த சேதனம் இல்லாத, அப்படி விருத்த சேதனம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய என்னது, ஒரு உயர்ந்ததுன்னு அர்த்தம். விருத்த சேதனமே இல்லை நீ அப்படின்னு. அதனாலதான் இந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய மேன்மைன்னா எது? சில இடங்கள்ல பவுல் கூட சொல்லுவார், இங்க பார், நீ என்ன பண்ணிருக்கிறியோ எல்லாம் நானும் பண்ணிருக்கிறேன். நீ எபிரேயனா, நான் எபிரேயன். நீ 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா, நானும் பண்ணப்பட்டவன். நீ இஸ்ரவேலனா, நான் இஸ்ரவேலன். நீ பென்யமின் கோத்திரானா, நானும் பென்யமின் கோத்திரத்தான். இது ஏன் கொஞ்சம் வைராக்கியம் பண்றாருன்னா, இதெல்லாம் அவர் பண்றதுனாலதான் மத்த ஜனங்கள். அப்ப இந்த இருக்கிறவங்க எல்லாரும் சபைக்கு வந்த பிறகு எல்லாம் யார ஆயிட்டோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரே சரீரமாய் தனித்தனி அவயவங்களமாக இருக்கிறோம். சபை என்பது என்னது? அதனாலதான் ஒரு ஒரு அவயம் அப்படின்னா, ஒரு அவயம் பாடுபடும் போது இன்னொரு அவயம் என்ன பண்ணணும்? இல்ல கால்ல முள்ளு குடிச்சிருச்சு, கால் மாதிரி ஐயோ ஐயோ ஐயோன்னு கால் கத்திக்கிட்டா இருக்கும். நம்ம அறியாமலே என்னென்னமோ நடக்குது, இல்ல என்னென்னமோ நடக்குது. அப்படி இறங்குது போது எல்லாம் சேர்ந்து வர அழுவுது இல்ல. அப்படி பார்த்தா கண்ணில் ஐயோ அப்பான்னு இது கத்துது, அப்படி கண்ணில் பார்த்தா தண்ணி வருது, அது அப்படி பார்த்தா இதே கை எடுத்து ஏதாவது பண்ணுது எல்லாம். அப்ப என்னன்னா, ஒரு சரீரம் பாதிக்கப்படும் பொழுது முழு அவயவங்களும் அதோடு கூட பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதான் சபை. அப்ப சபை என்பது, சபைக்கு ஓனர், அவர் தலை யாரு? சபைக்கு தலை யாரு? ஆமா, சபைக்கு தான் தலை கிறிஸ்து. வீட்டின் தலைவர் கிறிஸ்துன்னு எங்க எழுதி போடக்கூடாது. அப்படி வீடுகள், நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் தலைவர் யாரு? இயேசுன்னு இருக்கும். அப்ப வீட்டுக்காரர் எங்க போயிட்டாரு? இல்ல, வீட்டுக்கு தலைவர் யாரு? புருஷன். வீட்டுக்கு தலைவர் யாரு? வீட்டின் தலைவர் கணவர். சபையின் தலைவர் கிறிஸ்து. கிறிஸ்து அவருதான் அந்த வீட்டுக்கு யாரா இருக்கணும்? தலையா இருக்கணும். அப்ப இந்த தலைய என்ன டிசிஷன் எடுக்குதோ, என்ன முடிவு எடுக்குதோ, அது எல்லாம் இந்த அவயவங்கள் என்ன பண்ணணும்? அப்படி செஞ்சா சபை எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். ஒரு நாளும் கை தலையாக நினைக்க கூடாது, கால் தலையாக நினைக்க கூடாது. அதே மாதிரி கை காலா இருக்கக்கூடாது, கால் கையா இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளான சபையாக நாம காணப்படணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது. என்னது? சபை. இந்த ஆவிக்குரிய, அப்ப இனி நமக்குள்ள என்ன இல்லைன்னா பேதங்கள் கிடையாது. இந்த குரூப், அந்த குரூப், இந்த இது, அந்த இது அப்படின்னு இல்லாம எல்லாரும் ஒரே ஆவினால நம்ம என்ன பண்ணப்பட்டுட்டோமா? பாகம் தீர்க்கப்பட்டு விட்டோம். என்ன பண்ணிட்டோம்? அப்ப இனி நமக்கு என்ன இல்ல? வேற்றுமை கிடையாது. இனி யூதன் என்று கிடையாது, அடிமை ஒண்ணும் கிடையாது. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோம்? சபை. இதற்காக தான் எபேசியர் 1:4 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இருப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னே நம்ம எல்லாரும் எப்படி இருப்பதற்கு? குற்றமில்லாதிருப்பதற்கும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும். அப்ப இந்த சகோதரத்துவம் என்பது, கவனிங்க, இந்த சகோதரத்துவம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது அன்புக்குரியதாக இருக்கும். அன்புல எப்படி இருக்கணுமா? ஆமா, இப்படி இருப்பதற்காகத்தான் உலகம் தோன்றதுக்கு முன்னே எதை தெரிந்து கொண்டார்? சரி, இந்த சபையை தெரிஞ்சுக்கிட்டாரா? அப்ப இந்த சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இவரு தலை அப்படின்னு தானே சொல்றோம். இந்த தலையை நமக்கு யாராக எண்ணப்படுகிறார் அப்படின்னா, மூத்த சகோதரன். கிறிஸ்து நமக்கு யாரு? மூத்த சகோதரன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. அப்போ தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ள யாரா அப்படின்னா என்ன? மூத்தவர். அப்ப நமக்கு தேவனுமாகவும் இருக்கிறார், ரட்சகராகவும் இருக்கிறார், சகோதரராகவும் இருக்கிறார், சிநேகிதராகவும் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற, பரிந்து பேசுகிறவராகவும் நமக்கு இருக்கிறார்.
அப்ப நம்ம உரிமை பாராட்ட வேண்டியவர் யாரு? கிறிஸ்து. தலையா இருந்தா கூட நமக்கு யாராக இருக்கிறார்? மூத்த சகோதரர். அப்ப நம்ம எல்லாரும் இவர் மூத்த சகோதரர்னா நம்ம எல்லாரும் யாரு? இளைய சகோதரர். மூத்த சகோதரன் என்ன? மூத்த குமாரன். யாருக்கு இவர் மூத்த குமாரன்? பிதாவாகிய தேவனுக்கு இவர் மூத்த குமாரன். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு மூத்த குமாரன்னா நீங்களான யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? பிதாவாகி தேவனுக்கு நாம எல்லாம் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நாம பிள்ளைகளா இவர் மூத்த சகோதரன்னா நம்ம இளைய சகோதரன். அவ்வளவுதான். நமக்கு என்ன இருக்குதுங்க? ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ரைட். இப்ப பாருங்க, நாம் பிள்ளைகளானால் யார் ஆகிறோமா? சுதந்திரர். அப்ப நம்ம எல்லாம் யாரு? அப்ப சொல்லுங்க, பிள்ளைகள். எப்படி? அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தில் பெற்றிருக்கிறோமா இல்லையா? எங்க இருக்குது வசனம்? வாசி. பெறாமல் அப்பா பிதாவே என்று பாருங்க, புத்திர சுவிகாரம் அப்படின்னா பிள்ளைகள் என்ற ஒரு சுவிகாரம் இல்லையா? ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆசீர்வாதம். அப்பா பிதாவேன்னு யாரை கூப்பிடுவது? பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு அப்பாவா இருப்பாரானா இயேசு கிறிஸ்துக்கு அவர் யாரு? அவர் சொல்றாரு பிதாவே. வேதத்துல பாத்தீங்கன்னா நேத்துலாம் தியானிச்சீங்களா என்னன்னு தெரியல. என் தேவனே என் தேவனே. இதெல்லாம் சில நாட்கள் நேரங்கள் வரும்பொழுது இதுக்கான அர்த்தங்கள் நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிந்து கொள்ளணும். அதாவது குட் ஃப்ரைடே இது என்ன 7 வார்த்தை. நம்ம என்ன பிரசங்கம் வந்தாலும் நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? என் தேவனே என் தேவனேன்னு ஏன் சொன்னாரு? ஏன் என்னை கைவிட்டீர் இல்லையா? 7 வார்த்தை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றாங்க இல்லையா? முதல் வார்த்தை என்னவா? மன்னிங்க. நம்ம மன்னிக்க போறதில்ல, அவர் சொல்லி இருக்கிறார். 2வது பரதீசில இருப்பேன் அப்படின்னு அவரு ஏதோ அவசரத்துல சொல்லிட்டாரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு அவரை? 3வது என்னது? தாய் தாய் அப்படி ஒரு பெற்றோர்களுக்கு எந்த ஒரு தாயே ஒரு தகப்பனை எவ்வளவு தூரம் நம்முடைய தேவன் கனப்படுத்தினார் என்பதற்கு இதனால் நமக்கு என்னது? ஒரு அடையாளம். இதெல்லாம் ஒரு முன் அடையாளம். அப்படி வாழ்ந்து காண்பித்தார். எத்தனை தகப்பனை தாயும் விட்டு கைவிட்டவர்கள் உண்டு, நடுத்தருவில் விட்டவர்கள் உண்டு, வீட்டுல சேர்க்காதவர்கள் உண்டு. ஆனா அந்த சூழ்நிலையில கூட நம்முடைய ஆண்டவர் பார்த்து சொல்றாரு அந்த அம்மாவை. அதாவது ஊழியத்துக்கு வந்த பிறகு அதிகமா அந்த அம்மாவை அவர் பார்க்கவே இல்லை. யாரு? இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்தாலும் 30 ஆண்டுகள் யாரோடு கூட தான் இருந்தாரு, அம்மாவை கூட வளர்ந்தாரு. என்றைக்கு 30வது வயதுல ஞானஸ்தானம் எடுத்து 30 வயது வரை குடும்பத்தை கட்டினார். கவனிங்க, எவ்வளவு குடும்பம் முக்கியம் பாருங்க. 30 வயது வரை குடும்பத்தை அவர் கனப்படுத்தினார். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவு? வருஷங்கள் எத்தனைதான்? 3.5 வருஷம். அப்ப குடும்பம் அவசியமா, ஊழியம் அவசியமானா தேவனுடைய பார்வையில ஊழியம் அவசியம், குடும்பம் அவசியம். எதுக்கு அவசியம்? குடும்பம் சரியில்லாம எதை செய்ய முடியாது. அதுதான் ஆண்டு சொல்றாரு, ஒரு குடும்பத்தையே நடத்த தெரியலையப்பா. ஒரு 4 பேர் இருக்கு, ஒரு மனைவி இருக்குது, ஒரு 2 புள்ள இருக்கிறான், அவனையே மேனேஜ் பண்ண முடியாத ஆளு நீ சபையை எப்படி என்ன பண்ணுவ? இல்ல, அதுக்குதான் கேட்கிறாரு. ஒரு குடும்பத்தை முதல்ல என்ன பண்ணணும்? இல்ல, ஒரு பாஸ்டர் அப்படின்னா, ஒரு மேய்ப்பர் அப்படின்னா அவ்வளோ காரியங்களை சொல்லி இருக்கிறார். நம்ம அதெல்லாம் யாரும் போறது இல்லை. போனால் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஏன்? இதெல்லாம் ரொம்ப ஆண்டவர் தெரியாம எழுதிட்டாருப்பா அந்த காலத்துல இருந்து அப்படின்னு. அப்ப இங்க கவனிங்க, குடும்பத்தை குறித்து எவ்வளவு ஆண்டவர் பொறுப்புள்ளவரா இருக்கிறாரு பாருங்க. என்ன பொறுப்புள்ளவரா இருக்கிறாரு? அந்த நேரத்துல கூட தன் தாய் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் தாய் அவர் கனவீனப்படுத்தல. ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீய உனக்கு எனக்கும் என்ன. அதான் அற்புதம். ஊழியத்துக்கு வந்தவொடனே எதுதான் உனக்கு எனக்குன்னா என்னென்ன அர்த்தம்? இன்னைக்கு உனக்கு எனக்கு எந்த பாங்கும் இல்லை பங்கும் இல்லை போயிடு அப்படின்னு சொன்னாரு. ஏன் வேலை இன்னும் வரலமா? நம்ம பிரச்சனையே விடுமா? யாரு வேலை வரல? நான் இது யாருடைய வேலை செய்ய வந்திருக்கிறேன்?
அப்ப பிதாவின் வேலை செய்ய வந்திருக்கிறேன்னா யார் எனக்கு உத்தரவு கொடுக்கணும்? அப்ப இன்னும் வேலை என்ன பண்ணல. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல நம்ம ஆளுக்கு போய் சொல்றாங்க, அவர் பிரசங்கம், அவரு சீரியஸா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, தாய் சகோதரன் வந்துக்கிறாங்க. அங்கேயும் சொல்றாரு, யார் எனக்கு தாயினர், இது என்ன வம்பா போச்சு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரி சொல்லிட்டு இப்ப இருக்கிற அரசியல்வாதி சொல்றார்களே, நீங்கள் தான் என் நாட்டு மக்கள், உங்களுக்காகத்தான் நான் வந்தேன், அந்த பிரசங்கத்தோட முடிச்சிருவான் நம்மால். இல்ல நம்ம ஆண்டு சொல்றாரு, எப்பா சகோதர சகோதரி சகோதரன் என் தாய் நீங்க தான் யார் எனக்கு அப்படின்னா, இந்த வசனத்தை கேட்டு அப்படின்னா என்னன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வந்த அவர் 3 ஆண்டுகள்ல யோசிச்சு பாருங்க, நிறைய இடங்கள்ல அந்த அம்மாவை பார்க்கலாம். ஆனா அதோடு கூட அந்த அம்மா எங்க வராங்க பாக்குறாங்கல்ல, ஒரு இது இருக்குது இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்ல, அப்படி பாக்குறாங்க. இத்தனைக்கும் யார் இருக்கிறது, இன்னும் 3 ஐயா அங்க இருக்கிறாங்க. யூதா இருக்கிறாரு, யோசே இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் யாருடைய மகன் தான்? ஆமா, அம்மாவுடைய மகன் தான். எல்லாம் அப்படி பாக்குறாங்க. இருந்தாலும் அப்படி பக்கத்துல இருக்கிற பொறுப்பான ஒரு ஆளுகிட்ட விடுறாரு, யோவான் கொஞ்சம் பாத்துக்கப்பா. இல்ல இதுல நம்ம அறிந்து கொள்ளணும், ஒரு கடைசி நேரத்துல கூட ஒரு குடும்பத்தை குறித்தான ஒரு பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த மாதிரி இருக்குது. 4வது வார்த்தை என்னது, என்ன சொல்றாருன்னு, என் தேவனே. ஆமா, என் தேவனை ஒரு தம்பியை சொல்லணும் பேசுறேன், என் தேவனை ஏன் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்த, நானே கைவிட்ட மாதிரி தான் உட்காந்து, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கரெக்டா எனக்கு கொடுக்குறிய அப்படின்னா, என்னதான் தெரியுது பேசுங்கிற. அதாவது அவர்களா பேசிடுவார்கள், காரியங்களை கொடுத்து பேசும் பொழுது தடுமாறுகள் வரும். இதுலயும் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். பைபிள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள இப்ப இது பேசுப்பா அப்படின்னும் போது அவனுக்கு வெளியில போகும்போது ஒரு இது இருக்கும் இல்லையா. அப்ப என் தேவன் என்ன, அந்த ஒரு இடத்துலதான் இயேசு கிறிஸ்து என் தேவனேன்னு சொன்னாரை தவிர மற்ற எல்லா இடங்களிலேயும் பிதா 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 அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது அவர் யாருப்பா, எங்க அப்பா அப்படின்னும் போத அதுல ஒரு ஐக்கியத்தை நீங்க பார்க்க முடியும். அது பிரிக்கவே முடியாது, மகனையும் தகப்பனையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அதுல இருக்கும், அப்பா அப்படின்னும் போது. இந்த இடத்துல என் தேவனே அப்படின்னா என்னன்னா, மனுக்குலத்தின் முழு பாவமும் இயேசு கிறிஸ்து மேல சுமந்த போது பிதாவுக்கும் இவருக்கும் உள்ள அந்த ஐக்கியமானது என்ன ஆகுது, பிரிக்கப்படுகிறது. அப்ப இது என்னன்னா, அப்படியே அந்த பிதாவாகிய தேவன் குமாரனை அப்படியே அவருடைய உலகத்தினுடைய பாவம் பிதாவினுடைய முகத்தை காணக்கூடாதபடி மறைக்கிறது. இந்த பிரிவு 3 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் மறிக்க போறாரு, எழுந்து பண்ணி நித்தியமே யாரு கூட இருக்க போறாரு. ஒரு 3 மணி நேர பிரிவை கூட யாரால தாங்கிக் கொள்ள முடியல. நம்ம விட்டுட்டே போயிட்டோம் இல்ல, கோச்சிக்கிட்டா போயிருவோம், சண்டை போட்டா போயிருவோம், பதில் கொடுக்கலாம் போயிருவோம், ஜபத்துக்கு பதில் வரலன்னா போயிருவோம். நம்ம அவரை தேடாம இருந்த நாட்கள் உண்டு. ஆனா இங்க சொல்றாரு, அந்த அனுபவம் மாத்திரம் அந்த இடத்துல மட்டும்தான் என் தேவனேன்னு சொல்லுவார தவிர இது எல்லா இடங்களிலேயும் என்னன்னு சொல்லுவார் அவரு, பிதாவை. இப்படி ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் நிறைந்தது. இந்த சகோதரத்துவம் அப்படிதான். அப்ப பிதாவாகிய தேவனே இவரு மூத்த பிள்ளையா இருப்பாரானால், நாமும் அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணும்படியான எதை கொடுத்திருக்கிறோம், புத்திர சுவீகாரத்தின் ஆவி. அப்ப இவர் மூத்த பிள்ளை அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு, இளைய பிள்ளைங்க. அப்ப நம்ம இவரை பிரதர் ஜீசஸ் கூப்பிடுறதுல தப்பு ஏதாவது இருக்குதா? கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா? தொலைச்சிருவேன். என்ன பண்ணக்கூடாது, எப்ப இருக்கிற வரைக்கும் பிரதர் ஜீசஸ் மாம்சத்துல இருக்கிற வரைக்கும். இப்ப அவர் யாரு அல்ல, ஆமா மாம்சத்துல இல்ல, ஆமா அவர் பிரதர் இல்ல, அவர் பிதாவின் வலது பார்சல் உட்கார்ந்து இருக்கிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு முன்னாடி நம்ம நடுங்கணும், அவருக்கு முன்பு. ஆனா உரிமையா சில நேரத்துல என்ன இப்படி எல்லாம் பண்றீங்களா, என்ன பண்ணுங்க, உரிமையா கேட்டுக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, ஆமா. ஆனா அந்த அளவிற்கு சகோதரனா இருந்ததுன்னா மாம்சத்துல இருக்கிற வரைதான். என்றைக்கு சிலுவையில சரீரத்தை கிழித்தாரோ, ரத்தத்தை சிந்தினாரோ, இந்த இயேசு என்கிற சரீரத்தை பிரதர்வுட் இங்கேயே முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப பிதாவாகிய தேவனிடத்துல தேவனாக அமர்ந்திருக்கிறார். ஆமே. இப்ப அந்த பிரதர்வுட்டை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு, இப்ப நம்ம எல்லாரும் சகோதரர்.
அப்படி யாரு அவங்க என்ன பொசிஷன்ல இருக்கட்டும், என்ன உயர்வா இருக்கட்டும், என்ன தாழ்வா இருக்கட்டும், என்ன ஒண்ணுமில்லாம இருக்கட்டும், அப்படியே யாராவது நம்ம சபைகளுக்கு அப்படி ஒரு மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்தாங்கன்னா அணைத்து கொள்ளுங்கள், சேர்த்து கொள்ளுங்க. முடிந்த அவன் நமக்கு செய்யறான் செய்யல, நன்மை செய்யறான் நன்மை செய்யல, இல்ல என் ஆண்டவர் காண்பித்தார் அந்த அன்பை நான் காண்பித்தேன், அவ்வளவுதான். இதற்கான பிரதிபலன்களை நம்ம பரலோகத்துல நமக்கு என்ன பண்ண முடியும்? சேர்த்து கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப வேணும். சில நேரங்களில் மினுக்குள்ள வஸ்திரங்களை தரித்துள்ள கூட்டம் முன்பாக உட்கார வைக்கிறது அல்ல, நம்ம சபையில இருக்க எல்லாருக்குள்ளேயும். அதனாலதான் கொரிந்து சபையில பவுல் திட்டுவார், வீடுகள் இல்லையா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு, இங்க கொண்டு வந்து அங்கேயும் என்ன பிரிவினை? ஆமா, சாப்பிடுறதுலயும் அந்த பிரிவினை இருக்கும். என்ன பிரிவினை? அது நம்ம யாராவது நம்ம அப்படி போயிடலாமா, அப்படி போயிடலாமா, அப்படி போயிடலாமா, அப்படி. ஏன் இதெல்லாம்? அவனுடைய தாழ்மைகளை என் ஆண்டவர் அந்த தாழ்மையை தரித்து கொண்டார், நான் அந்த தாழ்மை தரித்து கொண்டிருக்கிறேன். இந்த தாழ்மையின் மூலமாக பிதாவாகி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த அனுபவம் நமக்கு என்ன பண்ணணும்? ரைட். இப்ப இந்த ஏன் இந்த காரியங்களை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சகோதரத்துவம் இருக்குது பாத்தீங்களா, அதான் என்னது? ஆவிக்குரிய அனுபவம். இப்ப எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கும் அப்பத்துக்கும் நம்ம யார் ஆயிட்டோம்? பங்குள்ளவர்களாக ஆயிட்டோம். அப்ப பங்குள்ளவர்கள் ஆயிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒரே சபையாராக இருக்கிறோம். ஏன்? அவருடைய ரத்தத்தையும் நான் சாப்பிடுறேன், அவருடைய சரீரத்தையும் நான் சாப்பிடுறேன். அப்படி என்றால் நான் அறிக்கை எடுக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்துக்கும் உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய மாம்சத்துக்கும் நான் உரியவன் அப்படின்றத நான் என்ன பண்றேன்? இப்ப அறிக்கை செய்கிறேன். அப்ப இதுல யாரெல்லாம் எடுக்கிறாங்க? எல்லாரும் எடுக்கிறாங்க. வசதி உள்ளவர்களும் எடுக்கிறார்கள், வசதி இல்லாதவர்கள். அந்த யூதன் என்றவனை எடுக்கிறான், அடிமை ஒன்றும் இருக்கிறான். அப்ப இது யாருடைய சரீரம் தான்? அப்ப இயேசுவின் சரீரமும் ரத்தத்துக்கும் நான் யூதன் எடுக்கிற அடிமை எடுக்கிறான்னா, ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு, ஒரே சபையாய் மாறின பிறகு, இதுக்குள்ள நான் வந்த பிறகு எனக்குள்ள யாதொரு மாற்றமும் இல்லை. ஆனால் மறந்துடாதீங்க, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் இது குறித்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதை. இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம், 9-10 வாசிங்க. சரி, பவுல் சொல்றாரு, யாரு கூட கலக்காத, விபச்சாரக்காரனோடு கூட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். விபச்சாரக்காரனோடு என்ன பண்ணாத. ஆனா என்ன பிரச்சனைனா, விபச்சாரக்காரன் எழுதுனா இப்ப யாரு கூட தான்பான்னு அங்க சேருதுன்னு கேட்கும் பொழுது அங்க சொல்றாரு, இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரனோ, பொருளாசைக்காரனோ, கொள்ளைக்காரனோ, விக்கிரகாராதனக்காரனோ இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறான். இப்ப நான் ஒரு வேலைக்கு போகிறேன், எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆள் இல்ல, அதனால இல்ல இவங்கள ரட்சிக்கப்படாதவர்கள், நான் வேலைக்கு போக முடியாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு கலந்திருக்க கூடாதுன்னு போயிட்டா நான் என்ன பண்றது? நான் பட்னியா இருக்க வேண்டியதுதான் இல்ல. அதுக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆட்களோடு கூட கலந்திருக்க கூடாது என்று நான் என்ன பண்ணல. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உலகத்தை விட்டே போயிடணும்னா என்ன அர்த்தம்? அப்ப உலகத்துல உள்ளவன் எல்லாம் இப்படிதான் இருக்கிறான்னு அவர் சொல்றாரு. ஆனா யாரு கூட கலந்திருக்க கூடாதான்? 11ஆவது வசனம், நான் உங்களுக்கு என்ன எழுதினேன் என்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் போதுமா. என்னது? சகோதரன் எனப்பட்ட ஒருவனுக்குள்ள அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட, ஒரே சரீரத்துல பங்கு கொண்ட, ஒரே சரீரத்துல ஐக்கியமாய் இருக்கிற விசுவாசிகளில் ஒருவன் விபச்சாரக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாதா? அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாதான். யாரு கூட கலக்க கூடாது? யார் அந்த சகோதரன்? ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட. இப்ப சபையில இருக்கு நம்ம சகோதரன் நினைச்சுக்கலாம், சகோதரிகள் நினைச்சுக்கலாம். யாரு கூட ஐக்கியம் வைக்க வேணான்றாரு இங்க இருக்கிற பட்டியல். அப்ப எவ்வளவு சபையை குறித்த
ஒரு ஒரு ஜாக்கிரதை ஆவியானவர் நம்ம கொடுக்கிறார் பாருங்க. இல்ல, ஏன்னா இந்த சபை நமக்குரியது இல்லை. ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். எப்ப இந்த சபையை நடத்து, இந்த நான் கொடுக்கிற உபதேசம் என்ன, நான் என் சொந்த உபதேசம் கூட நம்ம பேசக்கூடாது. என்ன பவுல் சொல்லும்போது சொல்றாரு கொரிந்தியர்கள் நிருபத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், சாரி 2ஆம் அதிகாரம் 1ல பாருங்களேன். சகோதரரே, சாட்சியை சிறந்த வசனி போடாவதுன்னா என்ன அர்த்தம்? இலக்கணமா சொல்லுவாங்கல்ல, டாப்பா பேசினாருயா, அப்படியே தமிழ் விளையாடுச்சு அப்படின்னு பாருங்க. சில பேர் என்ன பேசினார்னே புரியலையா அந்த ஆளு. இல்ல, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, என்ன வசனி போடாவது ஞானத்தோடாவது நான் வரல. ஏன்னா அது ஏன் பிரசங்கம் இல்ல, நான் எழுதின கட்டுரை இல்ல, எனக்கு வெளிப்பட்ட வெளிப்பாடுகள் அல்ல. அவர் சொல்றாரு, நான் கொண்டு வந்த செய்தி அது என்ன செய்தினா, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ள அறியாது இருக்க. 5ல பாருங்க, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. நான் பேசுற பிரசங்கம் எப்படி இல்ல, எப்படி நான் பேசல, என் பேச்சும் என் பிரசங்கமும் எப்படி இல்ல, ஆமா மனுஷ ஞானத்திற்குரியது இல்ல, என் ஞானத்துல. இப்ப சொல்லுவாங்க பாருங்களேன், இப்ப எல்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறான். என்னது, அவர் ஆணி அடித்த போது எத்தனை நரம்புகள் உள்ள இருந்த, எத்தனை நம்ம நரம்பே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல, எத்தனை நரம்புகள் உள்ள பரிசயமா, எத்தனை அந்த ஆணியினுடைய சைஸ் என்ன தெரியுமா, அவருடைய கை அகலம் தெரியுமா. இருக்கிற 4 வசனத்து உருப்படியா நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆணி எந்த பெருசா இருந்தா என்ன, தெரிந்து கொள்வதில் தவறு இல்லை அப்படின்னு நீங்க தவறா எடுத்துக்கொள்ள, தெரிந்து கொள்வதில் தவறு இல்லை. அந்த ஆணி ஒன்று நம்மை ரட்சிக்கப்பட போகிறது இல்லை. நம்ம ரட்சிக்க போகுதா இல்ல, இல்லையா? இப்படி அத அப்படியே அறிவு பூர்வமாக அப்படி கொண்டு வந்து கிரேக்க மாதிரி அறிவு பெருத்தவர்கள் அப்படி நின்று எதையாவது ஒரு மாதிரி பிரில்லியண்டா பேசணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் ஒருவரையும் தொடாமல் போய்விடும். ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாம் மனுஷ ஞானத்துக்குரியதாயிராமல், நான் எப்படி பேசல, நய வசனம் உள்ளதாயிராமல், நான் எப்படி தெரியுமா பேசின இந்த வசனத்தை, உங்கள் மத்தியில் இருந்த போது நடுக்கத்தோட இல்ல, அது சொல்றாரு பாருங்க, பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்துல இருந்தமா. இந்த வசனத்தை நீங்களாம் வசனங்களை பேசுறது அப்படின்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா ஞானம் பெருத்து போச்சு, அறிவு பெருத்து போச்சு. என்னதான் டெய்லி கிளாஸ் எடுக்கிறதா இருந்தா கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கன்னா நமக்கு ஒரு கிளுகிளுன்னு ஆகுது. போய் நின்னா எதாவது சொல்லிட்டு போயிடலான்னு வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் அப்படின்னா அப்படியே ஜனங்களை பார்க்கும் போது, ஏன்னா அந்த வருகிற ஜனங்கள் என் பிரசங்கத்தை கேட்க வரல, ஏன் ஞானத்தை கேட்க வரல, எனக்கு உள்ள காரியத்தை கேட்க வரல, தேவனுடைய சத்தியத்தை, வார்த்தைய, வெளிப்பாடுகளை கேட்க வருகிறார்கள். அப்படின்னா அவர் என்கிட்ட பேசணும். ஏன் செய்தியை கொண்டு போக கூடாது, தேவ செய்தியை நான் கொண்டு போக வேண்டும். இப்படி யாரு கூட சேரக்கூடாது அப்படின்னா, சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் யாரா இருந்தாங்கன்னா இந்த பட்டியல் உள்ளவர்களாக இருப்பாங்களான்னா, நீ அவங்க கூட கலக்கவும் கலக்காத, புசிக்கவும் அப்படின்னா என்ன பண்ண சொல்றாரு, ஐக்கியமே வச்சுக்காத. அப்ப இந்த சகோதரன், இந்த ஆவிக்குரிய சகோதரர்கள் 2 கேட்டகரி இருக்குது, 2 கேட்டகரி இருக்குது. கவனிங்க, அந்த கேட்டகரியோட கூட என்ன பண்ணவே பண்ணாத. ஆமா, அது துணிகரத்துக்கு ஏதுவானது. அதனாலதான் இந்த கம்யூனியன்ல வரும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணு சொல்றோம். என்ன சொல்றோம்? கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? அந்த இதுல சொல்றாரு, பவுல் சொல்றாரு 11ஆம் அதிகாரத்துல, நம்மை நாமே நிதானித்து, நம்மை நாமே. ஏன் அத சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமியில இந்த கம்யூனியன் எடுக்கிறதுனாலயே நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கிறது. எது எடுக்கிறதுனால? இப்போ இங்க நம்ம எவ்ரி சண்டே எடுக்கிறோம் இல்லையா, அப்படிதானே? எவ்ரி சண்டே எடுக்கிறோம். இந்த கம்யூனியனே உங்களை என்ன நியாயம் தீர்க்குமா? ஏன்?
அபாத்திரராய், தகுதி இல்லாதவர்களாய் அதுல பங்கு பெறும் போது பலவீனர்கள் ஆகிறார்களா, வியாதி உள்ளவர்களாய் ஆகிறார்களா, நிச்சரை அடைகிறார்களா, லிட்டரலா மரணமும் சந்திக்கிறது, மரணமும் அவங்களுக்கு நேரிடுகிறது. அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமும் சரீரமும் கூட இந்த பூமியிலேயே ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு கொண்டு வருகிறது. அப்படின்னா அது எவ்வளவு ஜாக்கிரதையாய் இன்னைக்கெல்லாம் அது குறித்த ஒரு பெரிய எண்ணம் இல்லை. ஆமா, அது ஒரு பெரிய ஒரு ஒரு பயபக்தி இல்லை. அப்படின்னா பயந்துகிட்டே இருக்கிறதா அப்படின்னு நான் சொல்ல வரல. மாறாக ஏன்னா அது நமக்குரியது இல்லை, அவருடைய மாம்சம், அது அவருடைய ரத்தம். அது சொல்றாரு, எப்ப இதை நீங்க பண்ணுவீங்களானா குற்றம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால். அப்போ எவ்வளவு அவருடைய சரீரம் பரிசுத்தம், அவருடைய ரத்தம் பரிசுத்தம் போது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தகுதிப்படுத்திக் கொண்டு அதில் பங்கு பெறும் போது இன்னும் பல ஆசீர்வாதங்களுக்குரிய பாத்திரங்களாக நாம் மாறுவோம். சரி, இப்ப இந்த சகோதரர்களுக்கு வந்துடலாம். இப்ப ஆவிக்குரிய சகோதரர்கள், இந்த ஆவிக்குரிய சகோதரர்களை பார்த்தா சொல்றாரு, ஒரு சகோதரன் தொடர்ந்து தவறு செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும். அப்ப எல்லா சகோதரர்களும் யாருக்குள்ள வந்துட்டாங்க? இப்ப சபைக்குள்ள வந்துட்டோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வந்துட்டோம். இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்த பிறகு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய யாராக இருக்கிறோம்? சபையாக இருக்கிறோம். சரி, இப்போ என்ன அவர் கேட்கிறார் அப்படின்னா, சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமா தப்பு பண்ணா அல்லது செய்து வந்தா எத்தனை முறை மன்னிக்கலாம்? 7 சொல்லுங்க, 7. அதுக்கு மேல தப்பு பண்ண இல்ல, பொறுக்க முடியாது, எழுந்துரு அப்படின்ற மாதிரி இல்ல. இதுக்கு மேல எவ்வளவு பிரதர், எவ்வளவு பிரதர் தாங்கி போட முடியல பிரதர், தாங்க முடியல பிரதர், இல்ல தாங்க முடியாது. ஏன்னா நம்மளும் மாம்சம் தானே இல்லையா? ஒரு தொடர்ந்து ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாவே பண்ணியிருந்தானே எப்படி இருக்கும்? இல்ல நமக்கு அந்த கோபம் வருமா வராதா? வரணும். அப்பதான் எங்க இருக்கிறன்னு அர்த்தம், நம்ம மாம்சத்துல இருக்கிறன்னு அர்த்தம். இது இன்னும் ரட்சிக்கப்படல. எது? இந்த சரீரமாகவே இருக்குது. யாருடைய சரீரமாகவே? இது ஆதாமுடைய வழித்தோன்றல். எது? இந்த சரீரம். அப்ப ஆதாமுடைய வழித்தோன்றல்னா ஆதாம் கொடுத்த ஆசீர்வாதம் இதுல இருக்குது. என்ன ஆசீர்வாதம்? ஆமா, கோபம், எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் யார் ஆசீர்வாதம்? அப்படிதானே? நம்ம பிந்தி வந்த ஆதாமாகி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் மன்னிப்பு, இரக்கம். இப்ப எது போராடுதுன்னே நமக்குள்ள தெரியல. அந்த ஆசீர்வாதமும் இருக்குது, இந்த ஆசீர்வாதமும் இருக்குது. சில நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் ஓவரா வெளிப்படுது. எது? முந்திய ஆதாமுடைய அது. இது பார்த்தா இது ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருந்தா தானே நிறைய தருவோம். நம்ம கிட்ட இல்லாதது எப்படி மற்றவங்களுக்கு தர முடியும்? அப்ப ஆதாமுக்குரியதை நமக்குள்ள இருக்குது. அதான் அதிகமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஆதாமுடைய அனுபவம். அப்ப இந்த ஆவிக்குரிய சகோதரர்களாகிய நாம் சொல்றாரு, பேதுரு வந்து கேட்கிறாரு, எத்தனை தரம் மன்னிக்கணும் அப்படின்னா ஒரே அடியா நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு. எத்தனை தரம்? 7 70. 7 70 அப்படின்னா என்ன? ஒரு 7 70 எவ்வளவு? ரைட்டா? கணக்கு படிச்சவங்களா சொல்லுங்க. ஒரு 7 எழுது எவ்வளவு? 7 41 490. இந்த மாதிரி 7 70 490 × 70 எவ்வளவு? தெரியாது. இப்படி வச்சுக்குவோம். இது கொஞ்சம் போட்டுக்கலாமா? இல்ல இது எவ்வளவு? ஏன் 4 7 எவ்வளவு? 34. சும்மா வச்சுக்கலாம். இல்ல இதுல கணக்கு இதெல்லாம் தப்புலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. சும்மா ஒரு எழுத்து போட்டுக்குங்க. இது 2 ஆச்சா, இது 3 எவ்வளவு போட்டுங்க. இதுல வரத 4ஆவது போட்டு 7 போடு, 70 போடு, இதுல வரத போடு. அப்படின்னா என்ன?
there is no limit. அப்ப என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும்? உனக்கு உனக்கு அண்ணனா பிறந்துக்கிற பாரு, உனக்கு தம்பியா வந்துக்கிற பாரு, நானு வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணித்தான் தொலைக்க வேண்டியதா இருக்குது. அவரு சொன்னார், நான் சொல்லல. அப்ப எப்பதான் இது மாறும்? தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னா நேர வழக்க, கம்ப்ளைண்ட, பஞ்சாயத்தை மூத்த சகோதரர்கிட்ட கொண்டு போயிரு. நாங்க தான் நிறைய தப்பு பண்ணேன், நான் திருந்திட்டேன், நீ என்னை மன்னிச்சிட்டேன். என் ஆள் என்ன பண்ண மாட்டேங்கிறான், என்னால தாங்க முடியல ஆண்டவரே, எதையாகில என்ன பண்ணு. அது ஜபத்தை கேட்பாரா? கேட்பார். அவனை மாத்திடுவார், அவன் மாறுவான். மாறுவதற்கான காரியம் எப்போ நீங்கள நானும் குணப்படணுமோ, எப்போ நீங்கள் நானும் சரிப்படணுமோ, அதுவரை ஒரு முள்ளை கற்று வைப்பார். அது நமக்கு தீமையானது அல்ல. யாரு? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு யாரு கடினப்படுத்திட்டு இருக்கிறாரு? யூதனை. நீங்களான ரட்சிக்கப்பட்டுன்னா யாரு சேர்த்துக்குவாரு? முடிஞ்சு போச்சு. நம்ம சரிப்பட்டுட்டோம்னா அவனு சரியாக்கிடுவாரு, நம்ம சரிப்படலன்னா யாரையாவது வைப்பார். தீர்க்க தரிசனமா சொல்லிங்கிற இது எல்லா இடங்களிலேயும் உண்டு. இது எல்லாம் நம்முடைய தீமைக்கு அல்ல தேவ பிள்ளையே. பவுல் சொல்றாருல, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை கூட்டும் சாத்தானுடைய எதா இருக்கிறது, தூதனா இருக்கிறது. அது சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள் படுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் சும்மா இடுப்புல கட்டியிருந்த உருமால்களை கொண்டு போய் போடுறாங்க, அற்புதங்கள் நடக்குது. அத்தனை அதிகாரமும் அத்தனை கிருபை நிறைந்த தேவ மனுஷன் சொல்றாரு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என் மாம்சத்தில் இருக்கிற ஒரு முள். ஏதோ ஒரு முள், அதை அலசி என்ன ஏதுன்னு கூட பார்க்க வேண்டாம், ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கும் சரீரத்துல? நிறைய நேரங்கள்ல நான் கூட அப்படியே சரி, தேவனுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்து இருக்கிறார், நம்ம உயர்த்தாதபடிக்க. இப்ப இந்த காரியங்கள் பேதுரு கேட்ட மாத்திரத்துல மன்னிப்பு குறித்து பேசுறாரு இல்லையா? அதுலயே இப்ப வந்துருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் கேட்கிறாரு, 7 என்ன பண்ணிரு, மன்னிச்சிரு அப்படின்ட்டார். வாசிங்க அடுத்த வசனம். இப்போ ஒரு பெரிய கணக்குக்குள்ள ஆண்டவர் போயிட்டாரு. இது ரொம்ப முக்கியம். எப்படி மன்னிக்கணும்ன்றதை அவர் தாராளமா காண்பிக்கிறார் பாருங்க. சரி, ஒரு 2 காரியங்களை சொல்றார் எஜமான். ரெண்டு பேர்னு வச்சுக்கோ. இந்த எஜமான இடத்துல கடன் வாங்கினவன் எவ்வளவு வாங்கியிருக்கிறானா? 10,000. சரியா? எவ்வளவு? 10,000. இந்த 10,000 வாங்கினவனுடைய நிலவரம் என்ன? திருப்பி கொடுக்க முடியல. நம்ம எப்பதான் திருப்பி கொடுத்துருக்கிறோம்? நான் அவரும் நம்ம ஆளுத்தா. யாரு? ஆமா, வாங்கினவரு. வாங்கும் போதே கொஞ்சம் கம்மியா வாங்கினாலும் திருப்பி கொடுத்துருப்பாரு. எவ்வளவு வாங்கி இருக்கிறாரு? போகும்போதே அதிகமா வாங்கிட்டாரு. நம்மளும் கரெக்டா கொடுத்துட்டாரு வச்சுக்குவோம். சரி, 10,000 வாங்கிட்டு அது என்ன பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, கொடுக்க முடியாத சூழ்நிலை. இதை அவரு எவ்வளவு கேட்டு பார்க்கிறாரு. கடைசியில தன்னை ஒப்பு கொடுத்துறாரு, அர்ப்பணிச்சுறாரு. என்ன தன்னை ஒப்பு கொடுக்கிறாருன்னா, வாசிங்க, அதுலயே அந்த கவனித்து பார்ப்பீங்களான்னா 26 அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்துல யாராயிரும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன். கவனிங்க, அந்த தாழ விழுந்த பாருங்களா, இந்த தாழ்மை தான் அவனுடைய கடனை மன்னிக்க அந்த எஜமான் மனம் இறங்கினார். நம்ம யாரா இருந்த போதும் தன்னை தாழ்த்தா நம்முடைய எல்லா கடன்களையும், பாவத்துல ஏற்பட்ட எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்றாரு, நம்மள மன்னிக்கிறார். தாழ்மை பண்ண எப்போதும் நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை சிந்த வேணும். அது அவ்வளவு நேரம் நான் கொடுத்துறேன் அப்படி இப்படிலாம் இருந்த போது கூட அவர் கேட்கல, நீ கொடுக்கிறே இல்லைன்னு கேட்டாரு. எப்ப தன்னை தாழ்த்தினானோ, தன்னை அர்ப்பணித்தானோ, தன்னை சரண்டர் பண்ணினானோ, அப்ப அந்த எஜமான் சொல்றாரு பாருங்க, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவன் என்ன பண்ணிட்டாரு, விடுதலை பண்ணினது மாத்திரமல்ல, கடனையும் அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு. அப்ப இந்த 10,000 என்ன பண்ணப்பட்டாயிற்று. இனி அவன் யார் இல்லை,
கடனாளியே இல்லை. இந்த கடங்காரங்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கினான். எவ்வளவு? 10,000 100 எவ்வளோ சொல்ல பாருங்க. நம்ம சொல்லுவாங்கல்ல, மடுவுக்கும் சமுத்திரத்துக்கும் வாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லையா? 10,000 100. இந்த 10,000 வாங்கினவனுக்கு என்ன பண்ணப்பட்டாயிற்று? சரி, இவன் இவ்வளோ கடன் மன்னிக்கப்பட்டவன், இவ்வளோ இரக்கத்தை எஜமானிடத்துல பெற்றவன், எவ்வளவு வாங்கினவனுக்கு அந்த இரக்கம் காண்பிக்க முடியல? 100. இவன் என்ன சொல்லணும்? அதுவும் அவனே சொல்றான், கொஞ்சம் இரு, நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன். என்ன பண்ணியிருக்கணும்? கடன் இனிமே நீ தரவே தராதரா, எனக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்ட ஆயிற்று? 10,000. இந்த 100 எனக்கு மேட்ரே இல்லை, நீ போப்பா தம்பி, நீ சந்தோஷமா இருவன் சொல்லி இருக்கணும். இவன் எங்க கொண்டு போய் போட்டானா? காவலில் போடுவித்தான். கொடுக்கிற வரை காவலுக்காரத்துல ஒப்புவித்தான். இப்போ இந்த விஷயத்தை யார் கேள்விப்படுறது? எஜமான். சும்மா இருப்பாரா? கூப்பிட்டாரு. யார? நம்மால கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு சொல்றாரு, உன் கடன்களை நான் மன்னிக்கவில்லை, வாபஸ் வாங்கி கொடுக்கிறேன், 10,000 ரூபாய் மரியாதையா போய். பாக்குறான், எவன் போட்டு கொடுத்தானு தெரியலையா, எவன் போட்டு கொடுத்தானு தெரியலையா அப்படின்னு. யாரும் அவர்கிட்ட போட்டு கொடுக்க வேணாம் இல்ல, அவருக்கே எல்லாம் தெரியும், என்ன கதை ஓடிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் தெரியும். இதை பார்த்து முதல்ல இவனுக்கு ஒண்ணும் புரியல, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1000 தலைமுறைகளுக்கு காக்கிறவர், நல்லா யார? குற்றவாளியை நம்முடைய தேவன் யாராக விடணும்? குற்றம் இல்லாதவனாக. அப்படிதானே? குற்றம் இல்லாதவனாக நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும்? குற்றவாளியை யாராக விடணும்? குற்றம் மற்றவனாக விடணும். ஆனா அவர் என்ன பண்றாரா? குற்றவாளியை குற்றமற்றவனாக என்ன அர்த்தம்? குற்றமற்றவனாக விடாமல் அவன் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலையும் தலைமுறை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? நம்முடைய தேவன் என்ன பண்ணணும்? என் பாவத்தை மன்னித்து விட்டணும், அதானே? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, குற்றவாளியை நான் யாராக விட மாட்டேன். ஏன்? என்றைக்கு என்னிடத்துல மன்னிப்ப வாங்கினவன், என்றைக்கு என்னிடத்துல பாவ கடன் எல்லாம் மன்னிக்கப்பட்டவன், அவனுக்கு விரோதமா இருந்தவர்களை மன்னிக்காத பட்சத்துல நான் மன்னித்தவனை விட மாட்டேன். நான் மன்னித்தவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, சொல்றாரு, நான் உன் கடன் எல்லாம் மன்னிக்க மாட்டேன், திருப்பி அதை கொடுத்துட்டு போ அப்படின்னா குற்றவாளியை யாராக விட மாட்டேன்? குற்றம் அற்றவனாக விட மாட்டேன். அது பிள்ளைகளிடத்திலையும் 4ஆம் 5ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் நான் கேட்பேன். காரணம் என்னன்னா, நான் மன்னித்தது போல நீ மன்னிக்கவில்லை, நான் இறங்கினது போல நீ இறங்கவில்லை. அப்ப நீ இறங்காததுனால நான் உனக்கு இறங்க மாட்டேன். வாசிங்க, அதுலயே ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நடந்ததெல்லாம் மிகவும் கேட்டு அவர் சொல்றாரு. 33வது வசனம், 32வது வசனத்துல, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதும் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சுட்டனே. ஆனா நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? இறங்கணுமா இறங்கக்கூடாதா? ஏன்? எனக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்குது? என் பாவங்கள் சிவரேன்று இருந்ததா, மன்னிச்சுட்டாரா? நம்ம மன்னிப்பு வாங்கணும் இல்லையா? நம்ம எல்லாரும் யார்கிட்ட மன்னிப்பு வாங்கணும்? சரி, இப்ப நம்ம காலை ஒருத்தன் மிதிச்சுட்டான். இப்ப நான் ஒருத்தனுடைய காலை மிதிச்சு புண்ணாவே ஆயிடுச்சு, சாரி பிரதர். அவன் சரி சாரி கேட்டான், என்ன பண்றது? அப்படி கோபம் வந்தா கூட சாரின்ற வார்த்தை என்ன? இப்ப யாராவது அப்படி நம்ம காருக்கு போகும்போது கூட யாரும் கூறுக்க வேண்டாம்னா, அப்படி போகும்போது சாரி அப்படின்னா திட்டினே போவோம்ல, அந்த நேரத்துல சாரி அப்படின்னா சரி விட்டுறான், அவன் தான் என்ன கேட்டு போறான் சாரிக்கு. அது கேட்காத வரைக்கும் அவன் பின்னாடியே போவான். பத்தியா? அவன் போய்
அப்படி அப்பதான் யாரு சாம் டேனியல்னு தெரியும். அப்படி நிறுத்தி எதா கேட்டு அப்படின்னு அதெல்லாம் நான் போனதில்லை, போக மாட்டேன். ஏன்னா எங்க இப்போ வண்டியில வரும் கேட்பாங்க, எப்படி ரொம்ப அப்படி ஒரு மாதிரி கூலா ஓட்டிட்டு போறவெல்லாம் போயிடுவேன். ஏன் ஓட்டிட்டு போறது நான் இல்லையா? நம்ம அற போற டிரைவரு, கர்த்தர் தான் ஓட்டிட்டு போறாரு. இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, கர்த்தர் இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இடிக்க போறான். வரவன் கூட நம்மளை விட்டு போறான்னு நம்மளை பார்த்து பத்தாம போவான். நீ வேற பேசாம இரியா அப்படின்ட்டு போறது. அப்ப தேவன் அனுமதிக்காம ஒண்ணு என்ன ஆகாது. ஆனா நம்முடைய எல்லா சாமர்த்தியம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் கிருபையா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால கர்த்தர் கிருபையா இருக்கிறாருன்னு ஆனா என்ன ஆகும் கதை. ஆமா, அப்படி போயிடக்கூடாது. சரி, இவ்வளவு அவர் சொல்ற, நான் இறங்கினது போல நீ உடன் ஊழியக்காரருக்கு இறங்க வேண்டாமோ அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியில பாருங்களேன், அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிற இடத்துல அவன் என்ன பண்ணானா? கர்த்தர் எவ்வளவு கிருபையா மன்னிச்சார் இல்ல? இவன் மன்னிக்காத போது இவனை கொண்டு போய் போடும் போது அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது பாருங்க. இவனை தூக்கி கர்த்தர் போடுகிறார். கடைசி வசனம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உன் பரமபிதாவும் இல்ல. அவ்வளவுதான். அப்படின்னா என்ன? இப்ப எதை நாம கற்றுக்கொள்ளுகிறோம்? வேதத்தை ஏதோ படிச்சுட்டு கடந்து போயிடக்கூடாது. ஏதோ இந்த வசனம் நல்லா இருக்கிறதுல அப்படி கடந்து போயிடக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். கடினமா இருந்தாலும் அதற்கான ஒத்தாசி, அதற்கான பலனை பரத்திலிருந்து எதை சொல்ற பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அவர் என்னை பலப்படுத்துவாரான எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? மன்னிக்காதவர்களை என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவர் மன்னித்து இருக்கிறார், அவர் மனம் இறங்கி இருக்கிறார், அவர் தயவு பாராட்டி இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணணும்? அப்படி முடியலையா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல வேற வழியே இல்லை. ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், ஏதாகிலும் நீர் செய்யும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணித்து பாருங்க. நம்முடைய வழியை சரிப்படுத்தி பாருங்க. தேவன் அந்த வழி நமக்கு சரிப்படுத்திடுவார். ஆமென். நாம் அவர் இறங்கினது போல நாம மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம்.